மை டியர் 11th and 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் ஒர்க்ஸ் பண்ணாலே டைம் இருக்க மாட்டேங்குது. நான் எப்படி வந்து எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றது? இது 2த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ற 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இங்கே நம்ம காலையில எந்திரிக்கிறதே எப்படியும் ப்ராபப்ளி ஒரு 6:30 இல்ல 7க்கு எந்திரிப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு ஹோம் ஒர்க். இதுல 12th போயிட்டீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். நாளைக்கு காலையில ஒரு டெஸ்ட் இருக்கு அண்ட் இந்த வீக்கெண்ட்ல ஒரு வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கு. அப்பப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். இது போக நம்மளுக்கு கிடைக்கிற மிட் டேர்ம், குவார்டர்லின்னு ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம படிக்க உட்காரும் போது நாம பயங்கர எக்ஸாஸ்டடா டயர்ட் ஆயிடுவோம். ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா இதுக்காக நான் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல டாப் டிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்ல நீங்க லிட்டரலா டிஃபரன்சஸை பார்க்க முடியும்பா. த ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, நான் நிறைய மணி நேரம் படிச்சா என்னால சூப்பரா படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஸோ நீங்க ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிக்கணும். அப்பதான் என்னால 600 அவுட் ஆஃப் 600 எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. ஏன்னா நிறைய டைம் படிச்சா நிறைய நம்மளால பெட்டரா படிக்க முடியாது. த திங் இஸ் குவாலிட்டி டைம் படிக்கணும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றது, ப்ளீஸ் தயவு செஞ்சு எதையாச்சும் சாப்பிடுங்க. ஹேவ் சம் ஃபுட், இல்லனா ஸ்நாக், இல்லனா ஜூஸ், முறுக்கு, மிக்சர் எதையாச்சும் சாப்பிடுங்க. அண்ட் ஹேவ் சம் டீ, காஃபிஸ் ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எதையாச்சும் ஒன்று குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா ரிஃப்ரெஷிங்கா படிக்குவாங்க. உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய டிப் என்ன அப்படின்னா ரியலிஸ்டிக்கான டார்கெட். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நானே 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னா அக்கௌண்டன்சில சாப்டர் 5ல நாம ஒரே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பார்க்காம கரெக்டா போட்டு பார்த்துடணும். அதுக்காக நீங்க ஒரு 30 மினிட்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. இதே நீங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல நம்ம சாப்டர் 7ல ஒரே ஒரு டீடைல் படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ரியலிஸ்டிக்கான டார்கெட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான்ப்பா நீங்க படிக்கவே உட்காரணும். ஏன்னா இந்த ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து இப்போ லெட்ஸ் சே சண்டே ஈவினிங்க நீங்க வைக்கிறீங்க. உங்களுக்கு மண்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க, 7:00 வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம லைவ் எல்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சுட்டு 9:00 நீங்க படிக்க உட்கார்றீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். இல்ல நான் 9:00 படிக்க மாட்டேன், நான் காலையில தான் படிப்பேன் அப்படின்னாலுமே காலையில ஒரு 5 to 6னா ஒரு 1 ஹவர் இருக்கும். அந்த 1 ஹவருக்குள்ள ரியலிஸ்டிக்கான டார்கெட்ஸ் ஃபார் த வீக் அப்படிங்கறத நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான டார்கெட்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பா உங்களால வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டு அந்த அச்சீவ்மெண்டோட பூஸ்டப்லயே அடுத்த டார்கெட்டை நோக்கி போக முடியும். சரி, இப்ப படிக்க உட்கார்ந்தாச்சு. படிக்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்காக தான் நம்ம ஒரு ரொட்டீன் ஒன்று ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு 1 ஹவர் படிக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா 45 மினிட்ஸ் படிங்க, 5 to 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க அண்ட் அகெயின் ஒரு 45 மினிட்ஸ் படிங்க. இதை நீங்க வந்து 2 to 3 hours ஆஃப் குவாலிட்டி ஸ்டடி பண்றீங்க ஒரு வாரத்துல அப்படின்னா நீங்க பண்ற இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு செம்மையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க படிக்கிறது வந்து நாட் ஃபார் திஸ் குவார்டர்லி எக்ஸாம் பட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, சாப்டர் 5ல இருந்து ஒரு 5 சம் போட சொல்றாங்க அப்படின்னா அதை நாளைக்கான ஹோம்ஒர்க்கா பார்த்து கம்ப்ளீட் பண்ணாதீங்க. பப்ளிக் எக்ஸாம்ல சாப்டர் 5ல 10% நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைச்சுதான் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 45 மினிட்ஸ் சூப்பரா படிச்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கரெக்டா பிரேக்குக்கு வந்துட்டு உடனே கையில போன் எடுத்துட்டு உட்காராதீங்க. பிகாஸ் அந்த ரீல்ஸ் அடிக்ஷன்ஸ் வந்து உங்களை வேற எங்கே வேணாலும் கூட்டிட்டு போகும். அதனால இந்த போன் டைம், ஸ்கிரீன் டைமை வந்து எப்படி கம்பேர் பண்ணி கம்மி பண்றது அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. புக்கை ஓபன் பண்ணி வச்சிருக்கும் போது போன் எடுத்துட்டு அதுல வர விஷயங்களை பார்த்துட்டே புக்கு மடியில இருந்தாலுமே போனும் இருக்கும், புக்கும் இருக்கும். ஸோ நீங்க 2 ஹார்ஸ் எப்படி பாஸ் பண்ணிருப்பீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், 45 மினிட்ஸ் படிச்சிட்டோம், ஒரு 5 மினிட்ஸ் போன் பார்க்கலாம், மறுபடியும் நம்ம 5 மினிட்ஸ் வாக் போயிட்டு வந்துட்டு திரும்ப படிக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா 5 மினிட்ஸ் எப்ப 15 மினிட்ஸ் ஆகுது, 5 மினிட்ஸ் எப்ப 2 ஹார்ஸ்ல வந்து நிக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ உங்களோட ரிலாக்ஸிங் அப்படிங்கிறத நீங்க என்னைக்குமே போனை டிபெண்ட் பண்ணி வச்சிருக்காதீங்க. ஒன்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா போனை வந்து உங்க ஸ்டடியிங் டேபிள், ஸ்டடியிங் பிளேஸுக்கு பக்கத்துல ஒரு மைல் தூரத்துல தள்ளி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். இல்ல நான் போன்ல தான் படிக்கிறேன், எனக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கு
இருக்கு அப்படின்னா, நான் வந்து யூடியூப்ல இப்ப லைவ் எல்லாம் பார்த்துட்டு படிக்கிறேன் அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், நம்ம லைவ போட்டுட்டு அத ஹரிசாண்டல் மோட்ல திருப்பிடுங்க. திருப்பிட்டு பக்கத்துல ஒரு புக்க வச்சு உங்க போன எங்க நிக்க வச்சிருங்க. நிக்க வச்சுட்டு நீங்க புக்க வச்சு படிங்க. சரியா? போனையும் கையிலேயே வச்சுட்டு புக்கையும் கையிலேயே வச்சுட்டு படிக்காதீங்க. அது என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேயா? சோ நம்ம சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ் ஸ்டடி அண்ட் 10 மினிட்ஸ் பிரேக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா டிப் நம்பர் 2, ஹோம்வொர்க்ஸ் என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. இப்பதான் நான் சொன்னேன், அக்கவுண்டன்சில நம்மளுக்கு குடுக்குற ஹோம்வொர்க் வந்து ஃபியூச்சர்ல பப்ளிக் எக்ஸாம்க்காக நம்மளுக்கு குடுக்குற ஒன் ஆஃப் த பிரிப்பரேஷன்ஸ். சோ அதனால இத வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு சில சம்ஸ் இங்க பிராக்டிஸ் பண்றதும், காமர்ஸ்ல நம்ம படிக்கிற அந்த சப் ஹெட்டிங்ஸ ஞாபகம் வச்சுக்கிறதும், எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற டெஃபினிஷன்ஸ ஞாபகம் வச்சுக்கிறதும், இங்க நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வேலையில 2 பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நாளைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் பண்ண மாதிரி ஆச்சு. எக்ஸாமுக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆச்சு. இல்ல நம்மளுக்கு ஒரு மந்த்லி எக்ஸாம் வருது அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே கல்லுல 2 மாங்கா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா ஹோம்வொர்க்க வந்து ஃபோக்கஸ்டா பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் டிப் அப்படின்னு பார்த்தோம்னா 3 லெவல் ஸ்டடி மெத்தட். ஓகே 45 மினிட்ஸ் படிக்கிறோம், 10 மினிட்ஸ் பிரேக் வைக்கிறோம், அதெல்லாம் ஓகேப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட படிப்பு எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு நம்ம 6th சாப்டர் படிக்கிறோம். 6th சாப்டர் படிச்சு முடிச்சுட்டா, அதுல கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு சூப்பரா புரியுது. நீங்க ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்குறீங்க, இல்ல ஒரு டயகிராம் வரைஞ்சு பார்க்குறீங்க, அதெல்லாம் ஆல் செட். இதுக்கப்புறம் இந்த வாரத்துல வர சாட்டர்டேவோ இல்ல சண்டேவோ நீங்க இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அத ஒன்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் பாருங்க. கிளான்ஸ் மீன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கும் இல்ல இந்த மந்தோட எண்ட்லயுமே அது மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது மறக்கவே மறக்காது. அப்ப பப்ளிக் எக்ஸாம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் இப்ப நம்ம படிக்கிற கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கூட அந்த ஒன் ஷாட் ரிவிஷனை பார்த்துட்டு போனாலோ இல்ல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனாலோ நம்மளால ஈஸியா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நம்மளுக்கு இருக்கிற அடுத்த டிப் ஃபோன் தான்ப்பா. இதுதான் அந்த ஃபோன் வந்து நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இனிமே வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்க போறேன், ஃபோனை எடுத்து தூரமா வச்சிருவேன், அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களை அப்படி இருக்க விடாது. நாம செய்ய வேண்டிய விஷயம், ஃபோனை வந்து ஒரு எதிரியா பார்க்காதீங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கல, நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கு, எட்டாக்கனியா இருக்கு அப்படின்னா தான் அது மேல வந்து ஆசையா இருக்கும். அந்த ஆசை தான் நம்மள திரும்ப திரும்ப அதை செய்ய தோண்டும். பட் டூ ஒன் திங், ஒரு விஷயம் உங்க கையில இருக்கு அப்படிங்கிறப்ப அது பெரிய விஷயமா தெரியாது. அப்ப நீங்க போனை எப்படி நினைங்க, அதுக்காக ஃபைட் பண்ணாதீங்க. அதுதான் என்கிட்ட எப்பயுமே இருக்குல்ல. எஸ், நீங்க அம்மா வீட்ல இப்போ இருக்கீங்க, ஸ்கூல் வந்து வீட்ல இருந்து ஒரு டே ஸ்டூடெண்டா அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த அருமை உங்களுக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் ஹாஸ்டல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா வீட்டுக்கு போவோம், அம்மா சமைச்சு கொடுத்தா ஒரு மொக்க டிஷ் கூட அன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டா தெரியும். ஏன்னா ஹாஸ்டல்ல வேற சாப்பாடு சாப்பிட்டுருப்போம். எல்லாமே அதே மாதிரிதான். போன் வந்து உங்களோடது தான், உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு அதுக்காக ஓவரா வந்து அதை தள்ளி வைக்கணும், அதை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணாதீங்க. அத வந்து இது நம்மளோட ரெகுலர் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எடுத்துட்டு வாங்க. அதுக்கு அதுக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்ட வந்து குறைங்க. ஃபோனுக்காக நீங்க வச்சிருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்ட குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே, தாராளமா அது வந்து நீங்க ப்ரொடக்டிவா உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டைம குடிக்கிற முக்காவாசி டைம் என்ன அப்படின்னா, ஃபோன் டைம் தான். நீங்க ஃபோன் பார்க்கறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 ஹார் படிச்சீங்க அப்படின்னா கூட நம்மளால தாராளமா 600 அவுட் ஆஃப் 600 எடுக்க முடியும். ஸோ ஃபோனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க. சைலன்ட்ல போட்டுட்டு, டேபிளுக்கு பக்கத்துல வச்சுட்டு அண்ட் ஸ்டடி செஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நாட் இன் த பிரேக். 45 மினிட்ஸ் ஸ்டடி, 10 மினிட்ஸ் பிரேக்ல அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்ற செஷன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நீங்க 2 ஹார்ஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த 2 ஹார்ஸ படிச்சு முடிச்சுட்டு நீங்க மொபைல் எடுத்துக்கோங்க. 2 ஹார்ஸ்க்கு நடுவுல விடுற பிரேக்ல வந்து மொபைல் எடுக்காதீங்க. சரியா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளோட ஃபைனல் டிப் வந்து சண்டே தான் பேக்லாக் டேவா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட அந்த வீக்ல இன்கேஸ் வெட்னஸ்டே வந்து நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தது. பட் படிக்க முடியல. எய்தர் வந்து சிக் ஆயிட்டீங்க, இல்ல வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டோம். இல்ல நம்ம வந்து வேற ஏதாவது வேலையில வந்து பிஸியா இருக்கோம். ஹோம் ஒர்க்ல பிஸியா இருக்கோம். அந்த டைம்ல பிளான் பண்ணியிருப்போம்ல. அந்த அச்சீவபிள் டார்கெட்ஸ் பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா? அத நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, அத எடுத்துட்டு வந்து சண்டே வச்சுக்கோங்க. சண்டேல பெண்டிங் சாப்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கு, இல்ல வந்து
வந்து எனக்கு இந்த சாப்டர் வரவே இல்ல. எனக்கு இது பயங்கர வீக்கா இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு போய் சண்டே படிங்க. ஏதாவது முடிக்காத விஷயங்கள் இருந்ததுன்னா, அத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டிஃபிகல்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ வந்து ஆல்ரெடி வீக் டேஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் அகைன் சண்டே ஒரு தடவ படிங்க. அண்ட் ரிவிஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதையும் பண்ணிக்கோங்கப்பா. சண்டேவ ஒரு பேக்லாக் டேவா வச்சுக்கோங்க. இப்ப சொன்ன அந்த 5 டிப்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து குவார்டைலிலேயே டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குவார்டர்லிக்கு ஹார்ட்லி ஒரு 25 டேஸ் இருக்கு. அரவுண்ட் ஒரு 25 டேஸ் இருக்கு. இந்த டிப்ஸ மட்டும் இந்த 25 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, குவார்டர்லி எக்ஸாம்ல உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லணும். சரியா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இதுவரைக்கும் நடந்த மிட் டெர்ம் எக்ஸாம்ஸ், மந்த்லி எக்ஸாம்ஸ், வீக்லி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே உங்க மார்க் என்ன? உங்க ஃப்ரெண்டோட மார்க் என்ன? அப்படிங்கிறத என்னைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க நேத்து 1/2 அன் ஹவர் தான் படிச்சீங்க. இன்னைக்கு 1 ஹவர் படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்க கூடயே கம்பேர் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஹெல்தி கம்பேரிசனா இருக்கும். அண்ட் இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1 ஸ்லைட்ல பார்க்கணும் அப்படின்னா, சக்சஸ் ஃபார்முலா, ஸ்கூல் ஒர்க்ஸ கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னைக்கு லெசன் ஸ்கூல்ல என்ன எடுத்தாங்களோ அத ரிவைஸ் பண்ணுங்க. வீக் ஏரியாஸ், பேக்லாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து சண்டே வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது ஆப்வியஸா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். சரியா? இன்னைக்கு நம்ம எடுக்கிற ஒரு குட்டி குட்டி ஸ்டெப்ஸுமே நம்மளுக்கான அந்த பிக் டே, த பப்ளிக் ரிசல்ட் டே அன்னைக்கு பேசும். ஸோ அதனால நானு ஒரு நாள்லயே 5 மணி நேரம் படிச்சாதான் பப்ளிக்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃபோக்கஸ்டா 1 ஹவர் படிச்சீங்க அப்படின்னாலுமே தாராளமா நீங்க எல்லாருமே 600 அவுட் ஆஃப் 600 எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கணும். இதுவரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்வியஸா டெலிகிராம்லயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்க தான் நம்ம நோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப நீங்க இதுவரைக்கும் மாரத்தான் செஷன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் லைவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்சோ நம்மளுக்கு டெலிகிராம்ல தான் வருது. ஸ்டே டியூன்ட். பை.